ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு புல்லட் அரிசியை வச்சு வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம சீரக சம்பா அரிசி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் இது. வாங்க இது எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நம்ம நல்லா இப்படி நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும். 2 பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு நம்ம நல்லா நசுக்கி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் நம்ம தனி மிளகாத்தூள். இது நம்ம வெஜிடபிள்ஸ் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, 2 பச்சை மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன். நம்ம வேறு பட்டாணி போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் கூட போட்டுக்கலாம், நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ஒரு எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும். நம்மளுக்கு இந்த பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதிலே நம்ம வெங்காயம் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இது போல் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் இந்த வெஜிடபிள் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இதில் வதக்கிக்கலாம். இதில் நல்லா இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இதிலே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச இந்த தக்காளியை இதில் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இந்த புதினா, கொத்தமல்லியை இதிலே போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, இதெல்லாம் நல்லா இதிலே வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் இதில் போட்டுடலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். இந்த உப்பு காரம்லாம் இந்த காயில் அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கியாச்சு. இதில் நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அது ஒரு 25 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். புல்லட் அரிசி தான் நான் எடுத்துருக்கிறது. அதுக்கு 1க்கு 2 ஊற்றுறேன். பாருங்கள், 6 டம்ளர் ஊற்றணும். உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுடலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது கொதி வந்துடுச்சு. இந்த அரிசியை நான் இதில் போட்டுடுறேன். அவ்வளோதான், இந்த அரிசியை போட்டுடலாம். இப்போ இந்த அரிசி போட்டு நல்லா கிளறிட்டு
இதை நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், இது வேகட்டும். இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தீ அதிகமாக வச்சு தண்ணி கொஞ்சம் சுண்டின உடனே நம்ம மூடி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படியே வேக வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து நம்ம இதிலே ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நல்லா 2 டீஸ்பூன் இது ஊற்றிட்டு இப்போ வந்து இதை நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு இந்த வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா பளபளன்ட்டு இருக்குது. பாருங்கள் எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாதம். இது வந்து பாருங்கள், இந்த அரிசி வந்து சாதம் பாருங்கள் நல்லா சீரக சம்பா அரிசி மாதிரியே இருக்குது. இது வந்து புல்லட் அரிசியில் செய்கிறது. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.